நெல்லை மானப்பரநல்லூரைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் பள்ளியில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது. இப்ப இந்த விவகாரம் பூதாகரமாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நேரலையில் களத்திலிருந்து வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். இப்ப ஒரு பள்ளி மாணவன் பள்ளி வளாகத்திலேயே விஷம் அருந்தி மயங்கி விழுந்திருக்கான் அப்படின்னும் பொழுது அவனுக்கு விஷம் எங்கிருந்து கிடைச்சது பள்ளியில அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். இந்த விவகாரத்துல என்ன நடக்குது, தற்பொழுது இந்த விவகாரத்துல இருக்கக்கூடிய விசாரணை நிலையும் என்னவாக இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள மானவரநல்லூரைச் சேர்ந்தவர் சபரி கண்ணன். இவர் வீரவநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த பள்ளிக்கு கடந்த 4ஆம் தேதி வருகை தந்த போது பள்ளியில் ஆசிரியர்கள் அந்த மாணவனை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 7ஆம் தேதி பள்ளிக்கு வருகை தந்த மாணவன் சபரி கண்ணன் பள்ளி வளாகத்தின் முன்பு நின்று விஷம், அதாவது களைக்கொல்லி என்று சொல்லக்கூடிய விஷத்தை அருந்தி பள்ளி உள்ளே சென்றுள்ளார். தொடர்ந்து பள்ளி வளாகத்தின் உள்ளேயே மாணவன் மயங்கி விழுந்ததால் உடனடியாக பள்ளி ஆசிரியர்கள் மாணவனை அந்த அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். தொடர்ந்து மதுரையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் மாணவன் கடந்த 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் காலையில் சிகிச்சை பலனின்றி மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாணவன் சபரி கண்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் காரணமாக தொடர்ந்து நேற்று இரவு மாலையில் அந்த மாணவனின் சடலமானது சொந்த ஊரான மானவரநல்லூருக்கு கொண்டு வரும் வழியில் வீரவநல்லூர் காவல் நிலையம் முன்பு அந்த இறந்த மாணவன் சபரி கண்ணன் உடலை காவல் நிலையம் முன்பு வைத்து அவரது உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கடுமையான போக்குவரத்து நிலவிய நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவரது உறவினர்களை கலைந்து செல்லுமாறு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அந்த மாணவனின் உடலானது அவரது ஊரிலேயே அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அந்த மாணவன் படித்த பள்ளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வேன்கள் மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் அந்த வழக்கில் சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக மாவட்ட காவல்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மறியலில் ஈடுபட்டதாக அந்த மாணவனின் உறவினர்கள் உட்பட 14 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து மாணவனின் உறவினர்கள் கூறுகையில் அந்த மாணவன் மது அருந்திவிட்டு பள்ளிக்கு சென்றதாக போலீசார் தெரிவிப்பதாக அந்த உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அந்த மாணவன் மது எதுவும் அருந்தவில்லை என மாணவனின் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தற்போது இந்த பள்ளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வேன்கள் எரிந்த சம்பவம் தொடர்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த பள்ளியில் தற்போது தடய அறிவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக வீரவநல்லூர் காவல்துறையினர் அந்த மாணவனின் சொந்த ஊருக்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போது அந்த உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் சிறிய வாக்குவாதமும் சலசலப்பும் ஏற்படுத்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் காரணமாக ஏற்கனவே இன்று இந்த தனியார் பள்ளிக்கானது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தடயவியல் நிபுணர்கள் இங்கு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்துவதால் இந்த பள்ளியை சுற்றி ஆங்காங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. கண்ணன், இப்ப இந்த விவகாரத்துல அதாவது பள்ளி பேருந்தை எரிச்சிட்டாங்க அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்லப்படுது. இதற்கு அந்த மாணவனுடைய உறவினர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? மேலும் அந்த மாணவர்களுடைய உறவினர்கள் யார் மீதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? முதற்கட்டமாக அந்த மாணவனின் உறவினர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக ஏற்கனவே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பள்ளியை சுற்றியுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஒன்றாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலும் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு அந்த மாணவனின் உறவினர்கள் தெரிவிக்கையில் இந்த பள்ளியில் ஈடுபட்ட சம்பவத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் அந்த சம்பவத்தின் போது மாணவனின் இறுதி சடங்குகள் செய்யும் உள்ளிட்ட நிகழ்வுகளில் ஈடுபட்டோம். அதனால் எங்களுக்கும் எந்த இதுக்கும் தொடர்பு இல்லை. எனவே போலீசார் இதை திசை திருப்புகின்றனர் என பல்வேறு கருத்துக்களை உறவினர்கள் தெரிவித்து வருகின்றனர். ரைட், தொடர்ந்து இணைப்பில் இருங்க கண்ணன்.
மாணவன் சபரி கண்ணன் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் ஒரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில மற்றொரு புறம் பள்ளி வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகம் சார்பில் தற்பொழுது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புகாரினுடைய தன்மை என்ன அப்படிங்கறத விரிவா நாம பார்க்க இருக்கிறோம். எம்முடன் செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இணைகிறார். ராமசுந்தரம் வணக்கம். இப்ப இந்த விவகாரத்துல பள்ளி தரப்புல என்ன புகாரை முன்வைக்கிறாங்க, இதற்கு காவல்துறை தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருது, என்ன நிலவரம்? மாணவன் சபரிக்கண்ணன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சந்தேக மரணத்தின் அடிப்படையில் தான் அந்த போஸ்ட்மார்ட்டம், அதாவது மாணவனது உடல் மதுரையில் வைத்து போஸ்ட்மார்ட்டம்லாம் செய்யப்பட்டு உடல் நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில அந்த முதல் தகவல் அறிக்கை, அதாவது அந்த மாணவனுடைய மரணத்துல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதுல எந்த விதமான ஒரு தகவலும் அதில் குறிப்பிடப்படவில்லை என்று கூறிதான் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பள்ளி நிர்வாகம் மீது எங்களது குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைத்த நிலையிலும் எங்களது குற்றச்சாட்டை இந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த ஒரு தகவலையும் அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யவில்லை என புகார் அளித்துதான் அந்த நேற்றைய தினம் அந்த வீரநல்லூர் சாலையில மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில அவங்க உறவினர்கள் தரப்புல ஒரு புகார் பெறப்பட்டிருக்கிறது. அதாவது மாணவனுடைய அந்த சம்பவம் தொடர்பான அந்த புகார் பெறப்பட்டிருக்கிறது. பள்ளி நிர்வாகத்தின் மீதும் அந்த பள்ளி ஆசிரியர் மீதும் குறிப்பிட்டு அந்த புகாரை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அந்த விசாரணை ஒருபுறம் காவல்துறையினர் மேற்கொண்டிருந்த சூழல்ல தான் நேற்று இரவு திடீரென அந்த பள்ளி வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் நடைபெற்றது. தற்போது அந்த பள்ளி வாகனங்கள் எரிந்த விபத்து தொடர்பாக புகாரானது பள்ளி நிர்வாகத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது தடய அறிவியல் துறையினர் சோதனையானது ஈடுபட்டு உதவி இயக்குநர் தலைமையில அந்த சோதனையை தடய அறிவியல் துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக ஒரு தகவல் பரப்பப்பட்டது. எதன் காரணமாக இந்த வாகனம் எரிந்தது என்பது தொடர்பாக அந்த விசாரணை தடய அறிவியல் துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பெட்ரோல் குண்டு வீச்சா அல்லது வேற ஏதேனும் காரணத்தினால் அந்த வாகனம் எரிந்ததா என்பது குறித்தான அந்த விசாரணை தான் தற்போது தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக அந்த உறவினர் உயிரிழந்த மாணவனுடைய உறவினர்கள் சொல்லும் போது எங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. காவல்துறையிடம் நாங்கள் புகாரை தெரிவித்து அவர்கள் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அங்கிருந்து கலைந்து சென்று விட்டோம் என்று சொன்னார்கள். இந்த நிலையில தான் தற்போது அந்த வாகனமும் எரிந்திருக்கிறது. அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு 3 பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த 3 பேரை பிடிக்கப்பட்டால் எப்படி இந்த வாகனம் எரிந்தது என்பது குறித்து தெரிய வரும் என சொல்லியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த மாணவனுடைய உயிரிழப்பு தொடர்பாக காவல்துறை விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாணவன் 4ஆம் தேதி ஒரு சம்பவம் நடைபெற்றதாக, மாணவன் பள்ளிக்கு வராமல் ஒரு சம்பவம் நடைபெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தார்கள் பள்ளி தரப்புல. அந்த சம்பவம் என்ன, பள்ளி மாணவர்கள் கூட இருந்த மாணவர்கள் யார் யார் என்பது குறித்தான அந்த விசாரணையை காவல்துறையும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. தொடர் விசாரணை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த சம்பவத்திற்கான முழு விவரம் தெரிய வரும் என காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தனிப்படை அமைக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் இந்த விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளும் காவல்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல்துறை தரப்புல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். விசாரணை நாங்கள் முறையாக மேற்கொள்கிறோம். உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து கண்டறிந்து இந்த விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 புறமும் புகார் பெறப்பட்டு 2 புறமும் விசாரணையை காவல்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். தொடர்ந்து அடுத்தபடியாக மாணவன் சபரி கண்ணனுடைய உறவினர்கள் அளித்த பேட்டியை நாம் பார்க்கலாம். சொல்லுகிறோன்னு சொன்னால நீயா குடிச்ச மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஸ்கூலுக்குள்ள வச்சு மருந்து குடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க சொன்னது ஸ்கூலுக்கு வெளியே இருந்து மருந்து குடிச்சிட்டு உள்ளே வந்தாங்கிற மாதிரி இவங்க ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டாங்க. கடைசியில் 11 நாள் நாங்கள் போராட்டம் பண்ணி போராடி அவனை காப்பாற்ற முடியல. கடைசியில் நேற்று இறந்ததுக்கப்புறம் அங்கே எங்களுக்கு போஸ்ட் மார்ட்டத்துக்காண்டி ஒரு எஃப்ஐஆர் கொண்டு காட்டுதாங்க. அந்த எஃப்ஐஆரில் அவங்க வேறு எந்த இன்டிமேஷனுமே இல்லை. பையன் தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டான். ஸ்கூலையோ அவங்க எதை பற்றியுமே அவங்க பேசவே இல்லை. அடிமை ஆகிட்டான், அதனால் மருந்தை குடிச்சாங்கிற அந்த வேடை போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே தான் நம்ம பையன் எப்படி பையன் இவனை கெட்ட வழிக்கு அடிமை போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. அந்த ஆதங்கத்தை நாங்கள் ஸ்டேஷனுக்கு வரும்போது பாடியை கொண்டு வரும்போது போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு கொண்டு வரும்போது ஸ்டேஷன் முன்ன நிப்பாட்டி அந்த ஸ்கூல் அதாவது பிரச்சனை முழுக்க நிர்வாகத்தினரால் தம்பி அழுத்தம் கொடுத்ததால தான், டீச்சர்ஸ் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்ததால தான் அவன் மருந்து குடிச்சிட்டான். ஆனால் நீங்கள் அவனை எஃப்ஐஆரில் அவங்க பேரெலாம் சேர்க்கவே இல்லை, விசாரித்து கண்டிப்பாக அவங்க பேரை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம். அவங்களும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சார் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. நான் அட்வொகேட் தான். எரிச்ச சம்பவம் கேளுங்க. அட்வொகேட் அவங்க 10 எங்கள் ரிலேஷன் எல்லாம் அட்வொகேட் எல்லாம் சேர்ந்து போய் நாங்கள் சொன்னதில் அவங்க கண்டிப்பாக நாங்கள் விசாரித்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தோன்னே நாங்கள் பாடி எடுத்துகிட்டு நாங்கள் அடக்கம் பண்ணதுக்கு வந்துட்டோம். அதாவது இது நடந்து 10-10:30 மணிக்கு அங்கே நடந்திருக்கு. நாங்கள் எல்லாம் எடுத்து எங்கள் ரிலேஷன் எல்லாருமே இந்த மயானத்தில் நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடக்கம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு சொல்லுதாங்க, வெளியில் ஒரு ஆள் ஃபோன் அடிச்சு இது மாதிரி ஸ்கூல் பஸ்ஸை எரிச்சிட்டாங்க, உறவினர்கள் எரிச்சிட்டான்னு சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லுதாங்க. நாங்கள் உறவினர்கள் ஃபுல்லாக இங்கே மயானத்தில் இருக்கும்
இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க அங்கே போய் அடிக்க முடியும்? அதுதால இன்னொன்று என்னென்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து முழுக்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏன்தான் அவன் மருந்து குடித்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் போலீஸ் 2 கேட்லேயும் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அடுத்தால சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. எல்லா பக்கமும் ஸ்கூலில் சிசிடிவி கேமரா இல்லாத இடமே கிடையாது, கேமரா வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களா ஃப்ரேம் பண்ணி, அதாவது இவங்க இந்த கேஸில் நம்மளை சேர்த்துருவாங்க அப்படிங்கிறக்காண்டி இவங்களா உள்ள அவங்களா ஆளை செட் பண்ணி, பள்ளி நிர்வாகமாக ஆளை செட் பண்ணி இவங்களா பஸ்ஸை எரிச்சிட்டு இவங்க கடைசியில் உறவினர்கள்னு சொல்லி எங்கள் மேலே திசை திருப்புவாங்க. இது முழுக்க அவங்க வந்து இவங்க இந்த கொலைகேஸ்லேருந்து, அதாவது தற்கொலையில் தற்கொலையை தூண்டினால அது கொலைகேஸ் தானே, அந்த இதுலேருந்து அவங்க தப்பிக்கை காண்டி முழுக்க அவங்க தப்பிக்கை காண்டி அவங்களா பஸ்ஸை எரிச்சிட்டு எங்கள் மேலே திசை திருப்பி கேஸை முடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இவங்களா திட்டமிட்டு செஞ்ச சதி. கண்டிப்பாக இவங்க 5 பேர், அதாவது இந்த நிர்வாகத்தில் உள்ள 5 பேர், மங்கையர்கரசி, சியாமு அவங்க மனைவி, பள்ளியின் முதல்வர் சீதாலட்சுமி மற்றும் அவங்க கிளாஸ் இன்சார்ஜ் மிஸ் சுபா, இவங்க 5 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கதாண்டி நாங்கள் இதை விட மாட்டோம். அடுத்தால கண்டிப்பாக அவங்க ஒரு வாரத்தில் அவங்க இதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நாங்கள் இதுக்கு அடுத்த கட்ட போராட்டம், அதாவது மறுபடியும் இதுக்கு என்னென்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு என்னென்ன நாங்கள் இது பண்ணணுமோ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு சொல்லாமல் நீங்கள் பேரண்ட்ஸு சொல்லிடுறோன்னு சொன்னாங்க. தொடர்ந்து இந்த விவகாரத்தோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம். இப்ப இந்த மாணவனுடைய உறவினர்கள் அளித்த பேட்டியை நம்ம பார்த்தோம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, என் தம்பி வந்து தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்ட நாள்ல இருந்தே போலீஸ் பாதுகாப்பு வந்து அந்த பள்ளியில இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்புறம் எப்படி வந்து நாங்க வந்து அந்த பள்ளி வாகனத்துக்கு தீ வைக்க முடியும்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்ப இது உண்மையா? அங்க உண்மையிலே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சா? இது விவகாரத்துல ஏதேனும் சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டிருக்கா? என்ன நிலவரம் ராமசுந்தரம்? அதாவது இந்த பள்ளி அமைந்திருக்கக்கூடிய இடத்துல கடந்த அந்த சம்பவம் நடைபெற்றதாக சொன்ன நாளிலிருந்து காவல்துறையுடைய பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பை மீறிதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக காவல்துறை தகவலும் சொல்லக்கூடிய தகவலுமாக இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த மறியல் போராட்டம் நடந்தபோது முழு காவல்துறையினரும் வந்து அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டதாகவும், அப்போது அங்கு வந்து காவல்துறையினர் எண்ணிக்கை குறைக்கப்பட்ட போது இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் ஒரு தகவலும் வெளியானது. இருந்த போதிலும் அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் கைப்பற்றி தான் விசாரணையை வந்து தொடர்ந்திருக்கிறார்கள். பள்ளி வாகனத்துல வந்து பெட்ரோல் குண்டு வீசிதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக ஒரு தகவலும் பரவிய நிலையில தான் தற்போது இந்த வாகனம் எரிவதற்கான காரணம் குறித்து தான் அந்த தடய அறிவியல் துறை அதிகாரிகள் வந்து உதவி இயக்குனர் வரவழைக்கப்பட்டு இந்த சோதனை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திலேயே அந்த அறிக்கையும் தருவதற்கான நடமாடும் வாகனமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த சோதனை நடத்தப்பட்டு அதன் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை வந்து மேற்கொள்வதற்கான அந்த தகவல்கள் எடுக்கப்படுவதாக காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினும் அந்த காவல்துறையினர் காலை முதலே விசாரணை வந்து பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட போது சந்தேகத்துக்கிடமான அளவில் ஒரு 3 நபர்கள் வந்ததாக அந்த பள்ளி வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த கோணத்திலும் விசாரணை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளி வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளி இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் இருந்தால் அதையும் கைப்பற்றி விசாரிப்பதற்கான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அந்த நேற்றைய தினம் போராட்டம் நடத்தப்பட்டது தொடர்பாக ஒரு 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாணவருடைய உறவினர்கள் உள்ளிட்ட 50 பேர் என பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அந்த சம்பவம் நடைபெற்ற நேரம் உள்ளிட்டவைகள் குறித்து அந்த சிசிடிவி கேமரா கைப்பற்றி அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையிலையும் விசாரணையை வந்து துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் வந்து உண்மை தன்மையை கண்டறியவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தில் அடுத்த கட்டமான ஊர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அந்த உறவினர்கள் தரப்புல சொல்லப்பட்டதால தற்போது ஒரு பரபரப்பான சூழல் தான் நிலவி வருகிறது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.